மறுநாள் பப்ளிஷ் பண்ணும்போது ஏகப்பட்ட கமெண்ட் வருது. என் கமெண்ட்டையும் பாரு, என் கமெண்ட்டையும் பாரு, என் கமெண்ட்டையும் படிச்சு. அடுத்த கேள்வி, பழைய வீட்டுல இருக்கும்போது 2 மாசம் லீவு கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது யோசிச்சு பேசுவீங்களா இல்ல வாய்க்கு வந்தது பேசுவீங்களா? ஆரம்பிக்கலாமா? There's a fucking rule in this jungle. எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்கவே முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. அடுத்த கேள்வி, பழைய வீட்டுல இருக்கும்போது 2 மாசம் லீவு கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க. போயிட்டு அங்க போயிட்டு 2 மாசம் கொடுக்கல, நான் சண்டை போட்டேன், போன் பண்ணி வர வைக்கிறான், அப்படி வைக்கிறான் இப்படி வைக்கிறான்னு ஏன் அந்த போன் பண்ணி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 மாசம் லீவ் கொடுக்கல, 2 வாரத்திலே வர சொல்லிட்டான், நான் எனக்கு 2 மாசம் லீவ் வேணும், ஏன் நீ கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா நான் வரல அப்படி இப்படின்னு ஏன் உங்களுடைய வீடியோல மாத்தி சொல்லணும்ன்ற? ஏன்னா அவன் 2 மாசம் லீவ் கொடுத்துட்டானே உங்களுக்கு. 2 மாசம் அவங்க வந்துட்டு 2 மாசத்துக்கு லீவ் போன்ஸ் 2 மாசம் லீவ் அடிச்சது உண்மைதான். பட் எனக்கு ஸ்டே பண்றதுக்கு 2 மாசம்லாம் பர்மிஷன் கிடையாது. புரியுதுங்களா? டிக்கெட் கிடையாதா? டிக்கெட் எல்லாம் அவங்க ஒரு டிக்கெட் தான் கொடுத்தாங்க. ஒரு டிக்கெட் என்னதுதான். ஏன்னா நான் வந்து 16 மாசம் நான் வேலை செஞ்சுட்டு போறேன். பேசிக்கா பார்த்தோன்னா இன்னும் 2 மாசம் நான் சேர்த்து வேலை செஞ்சுட்டேன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் சேர்த்து வேலை செஞ்சா 2 டிக்கெட்டுமே அவங்களுக்கு. இருந்தாலும் நான் எதுவும் பேசல. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில நம்ம வந்து பே பண்ணிட்டு போயாச்சு. ஓகேவா? அதுல வந்துட்டு நான் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அந்த வீடியோ போடும்போது சரி, எனக்கு இதை கிளிப்பை வந்து கட் பண்ணி இன்னொருத்தவங்க ஒரு யூடியூப் சேனல் போட்டுருந்தாங்க. நீங்க பாத்துருப்பீங்க வேலைக்கு. அது வந்துட்டு நீங்களுமே இதை பத்தி முழுசா ஒரு வீடியோ எல்லாம் கூட போட்டீங்க, எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன், கமெண்ட் பண்ணிருக்கேன். அது நிறைய விஷயம் நீங்க பேசுறீங்க. நான் அதுல நிறைய விஷயம் நான் பதில் சொல்லுவேன் பார்த்தேன். எனக்கு என்னமோ இந்த வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். போவோம், அது பாட்டுக்கு 1 hour போவோம். எல்லாத்துக்குமே கிளாரிபிகேஷன் கொடுன்னு நினைச்சா 1 hour போவோம் ப்ரோ. அது வந்து நடந்து என்னன்னு கேளுங்க. முத அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன உடனே என்னடா இப்பதான் வந்திருக்கோம், 1 மாசத்துலயே நம்ம வந்துட்டு அடுத்தது நான் ஊருக்கு போறதுக்கு இப்பவே விட்ட போட்டு வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சரி என்ன உண்மையை தானே சொல்றோம், என்ன பொய்யா சொல்றோம். ஒரு வைஃப் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, இந்த மாதிரி டெலிவரி டைம் கண்டிப்பா போனோம், 6 வருஷம் கழிச்சு பேபி அப்படின்னு. இல்ல மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கு, நீ ஜவால்ல பாரு. ஜவால் மீன்ஸ் மொபைல். மொபைல்ல பாரு வீடியோ கால் பண்ணி பாரு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அது ரொம்ப இதாயிடுச்சு, அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப என்னடா இப்ப அசால்ட்டா சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2வது வந்துட்டு நான் சொல்றது ஒரு நிமிஷம். 2வது டாபிக் வந்து பாத்துட்டீங்கன்னா சாப்பிடுறதுக்கு வந்துட்டு வண்டி கிடைக்காது. அது நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இங்கே கரெக்டா பட்டெக்ஸ் கடையிலேயே வந்து ஜிபிஎஸ் வச்சிருப்பாங்க. வந்து நூத்தினாலும் ஃபார்ச்சுனர் ஃபர்ஸ்ட் ஓட்டுனேன், ஜிபிஎஸ் வச்சுதான் வண்டியை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த ஒரு என்ன நேரத்தை அவங்க அம்மா வீட்டுல இறக்கி விட்டு பின்னாடி தான் ஹோட்டலு. சந்து வழியா போனா அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் கூட இல்ல, ஒரு 800-890 மீட்டர்ல முடிஞ்சு. ஆனா ஒன்னா டக்குன்னு கேட்கறது சாப்பாடுக்குன்னு கேட்பேன். கோ பை வாக், there is a lot of மொத்தம் go by walk, you can eat whatever you want அப்படின்றா. சிம்பிளா சொல்லி போறாங்க. அது ஃபுல்லா ஆர்டிஸ் மெக்டானல்ட்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் இவங்க சாப்பிடுறது, நம்மளால அது ரெகுலரா சாப்பிட முடியாது. ரீசன் 2. 2வது நான் லீவ் கேட்டு பார்த்தேன், முடியல. ஸோ மனசாட்சி எல்லாம் இவங்களுக்கு சுத்தமா அசால்ட்டா என்ன நான் சொல்றேன் 6 வருஷம் கழிச்சு நான் போறேங்க அப்படின்னு கேட்டதுக்கு எத்தனையோ தூரம் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்களே சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு நான் சொன்னது என்னப்பா 15 நாள் லீவ் அடிக்கிறேன் நான் தான் சொல்றேன். 15 நாளாவது லீவ் கொடுங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் எதிர்பார்க்கவே அவங்க 2 month அடிச்சு வச்சிருக்காங்க. சரி ஒருவேளை லேட் ஆகலாம், அதனால ஏற்கனவே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிச்சு வச்சிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தே முடிவு பண்ணி தான் போனேன், ரிட்டர்ன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைம் என்னால யூடியூப்ல சொல்ல முடியல. பிகாஸ் என் வீடியோ பாக்குறவங்களே மேடம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க. எவ்வளோ ஒருத்தன் போட்டு விட்டாங்கன்னா என்னோட அந்த டிராவல் அங்கேயே கேன்சல் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ணேன், நான் ஒரு மைண்டோட தான் இருந்தேன், நான் போயிட்டு நான் ரிட்டர்ன் வர மாட்டேன்ப்பா. மெயின் ரீசன் ஒண்ணு, ஒரு நம்ம ஆத்திர அவசரம் சூழ்நிலை புரிஞ்சுக்காத வீட்டுல நம்ம வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா அப்கோர்ஸ் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வேலை செஞ்சுதான் அவனு இல்லைன்னு சொல்லல, தப்பு சொல்லல. பட் நம்ம கேட்ட அந்த ஒரு 10 நாள் அப்பவே கொடுத்துருந்தாங்கன்னா நான் கூட பாத்துருப்பேன். பொண்ணு பிறந்து 6 மாசம் கழிச்சுதான் எனக்கு லீவே கொடுத்தேன். வைஃப் வந்து அப்போ பயத்துல நீ கூட இருக்கணும் அழுவாத பாடுங்க. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தேவையில்ல, சவுதியா தேவையில்ல, வீட்லயே இருந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்கள்ட்டே நான் சொன்னேன் நான் வரேன், ஆனா உன்ட்ட வேலை செய்ய மாட்டேன், நான் வந்து கபாலா மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல கபாலா மாறிட்டு உட்காந்துட்டேன். இதுதான் நடந்தது. ஆனா கபாலா மாத்தும் போது நான் யூடியூபர் சொல்லி அந்த வீட்லயும் அவரே போட்டு விட்டாரு சவுதியை. அது ஒரு பிரச்சனை நடந்து மறுபடியும் நான் இதை கட்டிட்டு நான் போயிட்டு தான் போயிட்டு வந்தேன். 6 கேள்விதான் முடிஞ்சிருக்கு.
அதுக்குள்ள நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம். அவர் பேசினா ரொம்ப எக்கச்சக்கமா பேசிட்டே இருக்காரு. ஏன்னா அவ்வளவு இருக்கு அவருக்கு. சொல்லணும்னு இருந்தேன், டீடைலா சொல்லணும்னு இருந்தேன். டீடைலா சொல்லணும், கண்டிப்பா லாங் ஆகும் அப்படின்னு பண்ண முடியாது. கண்டிப்பா, ஏன்னா நம்ம கார்லயே இந்தியா போயிடலாம் போல இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட. சரி, அடுத்த கேள்வி கேட்போம். நீங்க பேசும்போது யோசிச்சு பேசுவீங்களா இல்ல வாய்க்கு வந்தது பேசுவீங்களா? ஸ்கிரிப்ட் எல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க. எடுத்தா டக்குன்னு ஒரே வீடியோ ஒரே வார்த்தை 10 தடவை கூட சொல்லியிருப்பேன். கரெக்ட், பாத்துருப்பீங்க. நான் அப்படியே திங்க் பண்றத கூட கட் பண்ண மாட்டேன். ரியாலிட்டி என்ன இதுல இருக்கு, கட் பண்றது என்ன இருக்கு, வாயில வந்ததை டக்குன்னு அந்த டைம்ல மைண்ட்ல என்ன இருக்கோ, இங்க என்ன தோணிட்டு இருக்கோ. ஆமா, ஏன்னா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதா நீங்க சொன்னாங்க. பைக் பாத்துட்டு இருந்தேன், சைலன்சர் இருக்கணும். நான் அப்ப பைக் அப்படி பாத்துட்டு அப்படிதான் சொன்னேன். அதான் அந்த சீட்டு பட்டக்ஸ் அதுக்கு அடியில வருதா, வச்சிருக்காம்பா சைலன்சர். இது நான் ஜாலியா இருக்கிறத நான் எப்பயுமே பிராங்கா ரியல் லைஃப்ல என்ன இருக்கோ அது அப்படியே தான் நான் சொல்லுவேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஆரம்பத்துல இருந்து. நம்ம அந்த ரியாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது, இருக்கிறத வளரிட்டு போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர் கேட்கிற கேள்விக்கு நீங்க கமெண்ட்ஸே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படியே சும்மா அப்படியே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் ஏதாவது கேள்வி கேட்டா இல்ல ஏதாவது ஒரு பதில் சொன்னா அதை எடுத்துக்கிட்டு பேச மாட்டேங்கிறீங்களா? அப்படியே விட்டுட்டு கவனிக்காம கண்டுக்காம போயிட்டே இருக்கிறீங்களே? அப்படி கிடையாது. ஒருத்தங்க கமெண்ட்னு சொல்லிட்டு, அதாவது நான் இப்போ ஒரு கமெண்ட் வந்து வச்சுக்கேன், அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி நம்ம அப்புறம் வாசிக்கிறோம். அப்ப வாசிக்கும் போது அடுத்த நாள் அந்த வீடியோல, அதே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் பப்ளிஷ் பண்ணும்போது ஏகப்பட்ட கமெண்ட் வருது. என் கமெண்ட்டையும் பாரு, என் கமெண்ட்டையும் பாரு, என் கமெண்ட்டையும் படிச்சு சொல்லு. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு, ப்ரோ என் பேர் சொல்லுங்க, தெரியாதனமா ஒரு வாட்டி ஒரு பேர் ஒருத்தங்க விஷ் பண்ணுங்கன்னாங்க. அவங்க அம்மா, என் பையன், குட்டி பையன், ரொம்ப பெரிய ஃபேனு, நீங்க அவனுக்கு பிறந்த நாள், நாளைக்கு நீங்க விஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. அவங்க நாளைக்கு வீடியோவே கிடையாது, நாளைக்கு வர வீடியோவே நான் இன்னைக்கு எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ண வீடியோ டெலிட் பண்ணி அதை மறுபடியும் அப்லோட் பண்ணி இந்த பிட்ட உள்ள சொல்லி நாளைக்கு இந்த வீடியோ இல்லையே, இன்னைக்கே நம்ம பண்ணாதான் சொல்லிட்டு நைட்டோட நைட்டா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டதான். ப்ரோ எனக்கும் விஷ் பண்ணுங்கன்னு மெயிலு, கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். அன்னைக்கு முடிவு பண்ணேன், வேணாம், ஒருத்தங்களுக்கு சொன்னா மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப நான் இப்படி சொல்லிட்டு போனா இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வரும், அவங்க பேர்லாம் வரலன்னு கடுப்பாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த கமெண்ட்ஸையும் பாக்குறது இல்லை. அப்படியே அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே என்னால ஏத்துக்க முடியல. அது யாரா இருந்தாலும் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, டிப்ரெஷன் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அதை காட்டி கொடுத்துக்கல, சொல்லி நார்மலா பேசிட்டு அப்படியே போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால தான் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை, மற்றபடி வேணும்னு எல்லாம் பண்ணாமலாம் இருக்கு.